நாடார்களின் வரலாறு, ஆன்மீகம், அரசியல், விளையாட்டு மற்றும் அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நாடா டுடே டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஆமா, அளவுக்கரசி அங்க வேலைக்கு வராங்க. வேலைக்கு வந்தோடனே அந்த விக்ரமராஜா என்ன பண்றாப்புல, அவங்க நல்ல போஸ்டிங்கை கொடுத்து அவங்க தான் சொந்த பிஏ மாதிரி வச்சிருக்காங்க, பர்சனல் பிஏ. இன்னும் கேட்டா அவங்க வெளியூர் உல்லாசம் போயிருக்காங்க, அதெல்லாம் இருக்கு, எவிடன்ஸே இருக்குது, டிக்கெட்டே இருக்குது. இன்னும் கேட்டா இருக்காங்க. இப்போ பார்த்தா அது பிரச்சனை வந்தோடனே என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு தனியா அவங்க என்ன கேட்டாங்கன்னு தெரியாது, தனியா ஒரு ஸ்கூலு அங்கேயே தான் பண்ணி கொடுத்தாங்க. நீலாந்திர பக்கத்தில் தான் அவங்களுக்குனே ஒரு தனியார் ஸ்கூல் வந்து விக்ரமண்ணா பண்ணி கொடுத்துருக்காரு. அவர் இல்லைன்னு சொல்லிட்டு, இல்லை என் கையில தான் போட்டேன், நான் அந்த அம்மாவுக்கு நான் அதை எதுவுமே செய்யலை அப்படின்னு அவர் சொல்லிட்டியா? சொல்ல முடியாது. ஏங்க தனிப்பட்ட விஷயத்தெல்லாம் உங்களுக்கு பேசாங்க சொல்லிருக்கேன். என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? தனிப்பட்ட முறையில அவர் ஸ்கூல்ல இல்லாம இப்போ நம்ம பேசுறோமா? இப்ப நம்ம ஸ்கூல்ல கிடையாது, இவரு ஸ்கூல்ல கிடையாது, இப்ப அவர் பேச முடியாது. இங்க இருந்து திடீர் போன காசுதான் சொல்றேன். இங்க இருந்து நிலைநாட சங்கத்துல இருந்து அவங்க ஸ்கூல் அரசாங்கம் சொல்றீங்களா? ஏன் அவரு ஒரு ரூபா கூட ஊழல் நடக்கலன்னு ஆனந்தராஜன் சொல்றாரு, நீங்க என்ன ஊழல் நடந்து சொல்றீங்க? சாயங்காலம் கூட்டிட்டு எந்த கோயிலும் பிள்ளைகளை கூட்டுவாங்கயா, நான் அடிக்கிறேன். ஆனந்த விக்ரமராஜா அப்படி பண்ணல, அவர் சொந்தத்துக்கு கொடுத்தாரு, இங்க இருந்து ஒண்ணு எடுக்கிறேன் பண்ணிட்டியா? நான் அவங்களை பத்தி பேசலையா? எனக்கு தேவையில்ல. ஏகமத்த ஒருத்தர் கூட்டிட்டு திருடி போயிட்டாரா இல்ல அவங்க சொத்தையா? இது சங்க சொத்து, முன்னோர்கள் சொத்து, எஸ்ஆர் ஆட்சி சொத்து. ஏன்னா எஸ்ஆர் ஆட்சி உருவாக்கப்பட்டது, எஸ்ஆர்கள் அல்லாச்சி தலைமை, அவங்க தலைமை தாங்கி அவங்க சொந்தக்காரங்க தான் அந்த இடத்தையே கொடுத்துருக்காங்க. நீங்க யாராவது கொடுப்பாங்களா? கொஞ்சம் சொல்றேன், ஒரு தங்கத்துக்கே போன ஆனந்தாஜி அவங்க அப்பா தங்கத்தை கொடுத்தாங்க, ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்கல. 3,6,000 ஆகிட்டு இவர் எப்படி வருவாரு? இப்ப இவர் காரணம் நிற்குது, ஒரு கணக்கு வழக்கு கிடையாது, 3 வருஷம் எலெக்ஷன் கிடையாது. மற்றவங்க சொம்புத்தி இவருக்கு பெரிய வசதி இருந்து ஒன்றும் கிடையாது. ஆரம்ப காலத்துல அவங்க எப்படி வந்தாங்கன்னு எனக்கு தான் தெரியும். நீங்க சங்கத்தை கொள்ளையடிச்சு வச்சிருக்காரு. ஏங்க அவங்க அப்பா அப்பவே 10,000 ரூபாய் டொனேஷன் கொடுத்துருக்காங்க நிலைநாட சங்கத்துல. கல்வெட்டு இருக்கு, அன்னைக்கு 10,000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா அப்ப அவ்வளவு வசதியா இருந்தா தானே கொடுக்க முடியும். சும்மா தேவையில்லாம பேசாதீங்கண்ணே. தேவையில்லாம பேசுறேங்க. அவரு பிஎஸ் கம்பெனியில தமிழ் பொங்கல் வந்தவர் தான், உழைப்பால் உயர்ந்தவர். அன்னைக்கு நம்ம சென்னையில வந்தவங்க அவ்வளவுமே சோறு பொங்கல் தெரியுமா தான் கேட்பாங்க, அப்படி வந்தவர் தான். கேட்டா அவரு அங்க வந்தாரு. அவங்க ரியல் எஸ்டேட் பண்ண போறதுலாம் போர் உள்ள ஒரு இடத்த வாங்குறாங்க. அந்த இடம் தான் அவங்க தங்கச்சி பேர் தான், அவங்க தான் வாங்கி போடுறாங்க. சங்கத்துக்கு 2 கிலோமீட்டர் இடத்த வாங்குறாங்க. 6,000 ரூபாய் பதிவு பண்ணல. நானும் அது 1,000 ரூபாய் கொடுத்தேன். ஆந்திரா கொடுத்தாங்க கேளுங்க. சங்கத்தை குறித்து தான் பேசுறேன். அவங்க அப்பாவே அவங்க கொடுக்கல, இவங்களாம் தங்கத்தை பேசிடுவாங்க. ஏங்க அன்னைக்கு நீங்க 6,000 ரூபாய், அவர் 10,000 ரூபாய் டொனேஷன் கொடுத்துருக்காரு நிலைநாட சங்கத்துக்கு. அவங்க அப்பா அவ்வளவு வேல்யூ, அவ்வளவு வசதியானவங்க மட்டும் தானே அவங்களுக்கு அன்னைக்கு 10,000 ரூபாய். இன்னைக்கு எத்தனை லட்சம் வச்சாது? அதுக்கு உங்க சங்க நிர்வாகிகள் ஏதாவது சரியில்லாம போய் இருந்திருக்கலாம். சரி, அந்த விஷயத்த விடுங்க. நீங்க நிலைநாட சங்கத்தை பத்தி உள்ள இதை சொல்லுங்க. இப்ப நீங்க தொடர்ந்து முதல்ல ஆரம்பிச்சது நீங்க தான். நீங்க இந்த குரூப் நீங்க ஒரு 10-15 பேரு எல்லாத்தோட நீங்க யாரெல்லாம் பேசுறீங்களோ எல்லா வீடியோவும், நீங்க பேசுற ஆடியோக்கள் எல்லாமே நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். இன்னைக்கு என்கிட்ட இருக்கு யார் இதுல பேசுறேன். அன்னைக்கு நிறைய பேர் இதே மாதிரி அவரு ஊழல் பண்ணலன்னு இவரு அண்ணன் சொல்றாரு, யாரு தலைவர் சொல்றாரு, இதே மாதிரி எந்த ஊழலும் நடக்கலங்கிற சொல்றத இவங்க எல்லாருமே ஆமா, அதாவது அத அங்கீகரிக்கிற மாதிரி உள்ள நிறைய பதிவுகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. அதாவது ஊழலே இங்க நடக்கவில்லைங்கிற மாதிரி உங்க கூட சேர்ந்து இந்த நிலைநாடார் மீட்பு குழுன்னு வந்தவங்க எல்லாருமே இப்போ அப்படி சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க மட்டும் ஒரு ஆள் மட்டும் நான் இல்ல ஊழல் நடந்திருக்கு சொல்லிட்டு இருக்கீங்களே. மீட்பு குழு செத்து போச்சியா? மீட்பு குழுவே எவன் ஒருத்தன் தப்பு செஞ்சான்னு சொல்லி ஓட்டு வாங்கிட்டு அவன் தப்பு செய்யன்னு சொன்னா அன்னைக்கு அவரும் செத்துட்டான். எவனாலும் யாருனாலும் யார்கிட்ட கேட்கட்டு, எவராக இருந்தாலும் உறுப்பினர் நான் பதில் சொல்றேன், என்கிட்ட அவன் கேட்கட்டு. உண்மையான சமுதாயம் ஒரு நாடாருக்கு பிறந்தவர்களாக இருந்தால் உண்மையில அவர் என்கிட்ட கேட்கட்டு, அவர் இப்படிலாம் பண்றாரு, என்னாச்சு ஆனந்தராஜ் உங்களை பத்தி இப்படிலாம் பேசுறாரு, வாங்கயா ஒரு குரூப் போவையா, எங்க வரணும், எந்த இடம்,
எத்தனை மணிக்கு ஃபிக்ஸ் பண்ணி நான் வரேன், தைரியமா வரேன். இதே மாதிரி பிரச்சனையில தான் ஒரு பிரச்சனையில பெரியசாமி நாடார சங்கத்துல இருந்து நீக்கிருக்காங்க இல்லையா? நீக்கிருக்கேன். இப்ப அவர் பையன் வந்துட்டு இப்ப உள்ள தலைவர் நீக்கிருக்காப்ல. இப்ப என்ன சொல்றாங்க, எங்க அப்பாவை நீக்கினாங்க அதனால நாங்க இவங்க நீக்கிறோங்கிற மாதிரி ஒரு அதாவது ஒரு பரவலான ஒரு பேச்சு வருது. அவங்க அப்பாவை நடத்தினால இவங்களெல்லாம் நீக்கிருக்காங்கிற மாதிரி ஒரு பேச்சு வருது. சொல்லுங்க. நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு பொதுக்குழு நடக்குது. சரி. அந்த பொதுக்குழுல ஒரு மலர் போடுறாங்க. அந்த மலர்ல ஊழல்ல இவர் பேசுறாரு. யாரு பேசுறா? பெரியசாமி நாடார் பேசுறாரு. அவர் பேசி முடிச்சிட்டாரு. பொதுக்குழு என்ன தெரியுமா? பொதுமக்கள் வருவாங்க, அவங்க கருத்தை 5 நிமிடம் பேசலாம். அதுதான் பொதுக்குழு. அதுக்கு பதில் யார் சொல்லணும் தெரியுமா? கரண்ட் தலைவர் யாரோ அவர் தான் பேசணும். அவர் பதில் சொல்லணும். கரண்ட் தலைவர் தான் பதில் சொல்லணும். இது எப்படின்னா, இவர் பெரியசாமி நாடாருக்கு பேச முடிக்கிற காலங்கள் முடிந்து விட்டது. கொடுக்கப்பட்ட காலம் பேசியாச்சு, முடிஞ்சாச்சு. அடுத்த பழையபடி எந்திரிச்சு பேசினார். இதை பத்மநாபன் எந்திரித்து போனார். பெரியசாமி அண்ணாச்சி அவர்கள் ஹைட்டாவது, பத்மநாபன் கொஞ்சம் குள்ளமானார். மைக்கை பிடுங்கினார். அவரை அடிக்கவும் இல்லை, அவர் தள்ளிவிடவும் இல்லை. மைக்கை பிடுங்கும் போது இவர் சாய்ந்து விட்டார். உடனே முன்னாடி இருக்கிறவர்கள் எல்லாரும் அடித்து விட்டார்கள். அடிக்கவில்லை. இவர் என்ன பண்ணாரு, இவர் எப்படியாவது பிடிச்சி உள்ள வைக்கணும் அவர் ஐடியா கொடுத்து இவரே சட்டையை கிழித்து கொண்டு நீலாங்கரை ஸ்டேஷன்ல உட்கார்ந்துருக்காரு. எஃப்ஐஆர் போடுறது. பள்ளிக்கூடத்தில் உள்ள அவ்வளவு நம்ம சொந்தம் இருக்கு தெரியும், அவங்க ஆட்கள் எல்லாருமே அந்த பீஸ் கட்டில உருவிட்டு போயிட்டாங்க. அப்போ சங்கத்துக்கு இது முரண்பாடு. நல்லா கேட்டீங்கன்னா, ஒரு 4-5 பேரை இவங்க நம்ம ஆளுக்கு அடிச்சிட்டாங்க. ராயப்பட்டியில நான் தான் கொண்டு அட்மிட் பண்றேன். இவர் என்ன பண்ணிருக்காரு, இங்க உட்கார்ந்து இவங்களை எஃப்ஐஆர் போட்டு உட்கார்ந்துருக்கிறார். அந்த காலகட்டத்தில் தாளாளர் விக்ரமராஜாவும் வெள்ளையன் அண்ணாச்சி எல்லாமே ஒன்னா இருக்காங்க. அன்னைக்கு விக்ரமராஜா தாளாளர். அப்போ நான் என்ன பண்றேன், 5 பேரை கொண்டு போய் ராயப்பட்டியில கொண்டு போய் அட்மிட் பண்றேன். அதுல 4 பேருக்கு ஒண்ணு நன்றி, ஒரே ஆள் மட்டும் லேசா டெய்லி ஒன்றும் பண்றாங்க. என்னன்னு கேட்டாங்க, ஒரு பொதுக்குழு நடந்துச்சு, இந்த மாதிரி நடந்துச்சு, தள்ளுக்குழு நடந்துச்சு, இதை இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, இவர் அடிச்சிட்டாங்க ஐயா அப்படின்னு சொன்னோம். அதனால அங்க இருந்து நீலாங்கரை ஸ்டேஷனுக்கு அந்த ஆஸ்பத்திரியில இருந்து போன் வருது. இவர் எந்திரிச்சு நம்ம ஆளை அந்த ஊசி போடுற கட்சி நான் தான் கொண்டு போறேன் எக்ஸ்ரே எடுத்துட்டு, அவங்க மனைவியும் பெரியசாமி மனைவியும் அவர்கள் பொண்ணு இவரை எக்ஸ்ரே எடுத்துட்டு பக்கத்து வீட்டில் அட்மிட் பண்ணாங்க. அதெல்லாம் அந்த கேஸு அப்படி 2 பேருக்குமே போட்டா 2 பேருமே 2 பேரும் உள்ள போகணும். அதனால 2 பேருமே காம்ப்ரமைஷன். இதுதான் உண்மையானது. இதுல ஒரு பொய் கூட கிடையாது. ஏன்னா நான் தான் முன் வரிசையில நான் தான் அதுக்கு இருக்கேன். என் மேல கூட பின்னாடி விட்டேன், பெருசா மேலே எரியும் போது எனக்கு கையில கூட பட்டு இருந்துச்சு. சரி, நம்ம சமுதாய மக்கள் ஆனால் கரெக்டா பண்ணிட்டு போயிட்டாங்க. 2வது, இந்த சங்கம் இனியில் ஆகாம இருக்கிறதுக்கு ஒரு சின்ன காரணம் என்னன்னா, பெரியசாமி நாடாரின் சட்ட புக்கில் அவர் பேர் இல்லை. அவர் பேரு பெரியசாமி நாடார். அவர் தலைவராக இருந்திருக்காரு, அவர் பேர் இல்லைன்னு சொல்றீங்க? இல்லை. அது எப்படி இல்லாம இருக்கும்? எங்க சங்கம் ஆரம்பிச்சு அதுக்கு முன்னாடி உள்ளவங்க தானே. ஒரு சங்கம்னா 7 பேர் சேர்ந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த பேர பிரகாரம் இருக்கும், அவங்க இது பண்ணுவாங்க. இவர் பேர் இல்லைன்னு 2 சக்தி 2 மினிப்புக்கு திருப்பிட்டார். இந்த மினிப்புக்கு சந்திரசேகர் பாண்டியன் தெரியும். அவங்க வீட்டுல தான் இந்த புக்கு இருக்கு. சத்தியம் பண்ணுவாரா, எங்க அப்பா தூக்கல, எங்க அப்பா இல்லைன்னா அவர் சத்தியம் பண்ணிட்டியா, நான் அவர் பெரியசாமி நாடார் பற்றியும் சந்திரசேகர் பற்றி பேசல. சத்தியம் பண்ணுவாரையா? இப்ப சங்கத்துல இருக்கிற அந்த டிராயர்ல இந்த இதை திறந்து எடுத்தாங்க, அதாவது உடைச்சு எடுத்துட்டாங்கன்னு சொல்லிதான் இன்னைக்கு 3 நிர்வாகிகளே அவங்கள நீக்கி இருக்காங்க. நீங்க என்ன சங்க பினிட் புக்க தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றீங்க? என்னங்க பேசுறீங்க? ஒரு செக்ரட்டரி 2 பேரும் 60,000 சம்பளம் கொடுத்து எதுக்காக வச்சிருக்காங்க? எதுக்காக வச்சிருக்காங்க? சாயோட குட்டி முடியானே, இல்ல அவனோட ஆதரவு வேண்டி முடியானையா? ஒருத்தர் எடுக்கிறான்னு சொல்றீங்களா, உடைக்கான்னு சொல்றீங்களா? நீ நிர்வாகிகள் தானே, நீ ஏமரல. ஒரு நாராயணன் ஒரு வார்த்தை சொன்னாரு. அது சொன்னாங்களா, இவன் தோல் வெள்ளை தோல், வேலையை பார்த்தா அது என்ன ஒரு பணம் நல்லா சொல்லுவாங்க, அவன் வேலை பூரா அப்படிதான் இருக்கும். விக்ரமராஜா 13 கோடி கரெக்டா வந்திருக்காரு. யார்கிட்ட பேச வந்திருக்காரு? சந்திரசேகர் பாண்டியன் தான் பிக்ஸ் பண்ணி. அன்னைக்கு சந்திரசேகர் பாண்டியன் போகல. ஏன் போகல? விக்ரமராஜா 13 கோடி ரூபாய் கட்டுறதுக்கு வந்திருக்காரு. அந்த 13 கோடி ரூபாய் பத்தி பேசுறதுக்கு வராரு. திருடுறவரே வந்துட்டாரு.
திருடன்னு சொல்ல திருடுறதாக குற்றம் சாட்டப்பட்டவர். நீங்க அவர் திருடுறாருன்னு அது கோர்ட்டு தான் சொல்லணும். திருடினாரா இல்லையாங்கிறது கோர்ட்டு தான் சொல்லணும். திருடனதாக குற்றம் சாட்டப்பட்டவர் அப்படி சொல்லுங்க. அவரே வராது, நீ வரல, நீ வரல. இத மாதிரிதான் தங்கத்திலே பண்ணிருக்காரு. அன்னைக்கு ஒழுங்கா போயிருந்தீங்கன்னா அந்த டிராவல் எட்டி போயிருப்பாங்க. நீ திருடங்க, நீ சங்கத்தை திருட. யாரு நீ? ஆண் விளையாட்டு கூட சேர்ந்து நீயும் சங்கத்தை திருடனாயிட்டான். புரியுதா? நீ தனிப்பட்ட முறையில் திருடன்னு சொல்ல, சங்கத்துல ரெண்டும் கில்லடி. சரி, அந்த டிஸ்கை காணாம, டிஸ்க் எங்க போச்சு? பழைய டிஸ்க் எங்க? 23 அந்த பொதுக்குள்ள போன டிஸ்கெல்லாம் எங்க? இல்ல அது எல்லாம் நாங்க போட்டு காமிச்சேன்னு சொல்றாரு தலைவர். என்னது காமிச்சாரு? பொம்மையா காமிச்சாரு. இவ்வளவு பேர் உரிமையா வந்திருக்கேன், பொம்மையை காமிக்காங்க. பொம்மை படம் அதை போட்டு பார்க்க சுந்தர் போட்டு பார்த்துருக்காரு. ஆனா சும்மா இந்த 2-3 பொம்மை கூட போட்டிருக்கேன். இது உனக்கும் வரும் உங்களுக்கும் வரும். ஆண்டவன் ஒருத்தர் இருக்கா. ஏற்கனவே நாங்க ஒரு மனம் தவிர சொல்லக்கூடாது. ஒரு வருஷம் எனக்கு ஒரு வருஷம் வாக்குவாதம். 1வது கமிட்டி 1வது ஆனந்த செல்வன் இப்ப நல்லா பண்றாங்கண்ணே. அப்ப எதுக்குண்ணா எனக்கு இப்படி கேட்டா அப்படின்னா, நீங்களாம் நல்லா இருக்க முடியல. ஆனா இந்த வருஷம் அவனை கேட்கலான்னு பார்த்தா இல்லை அவர். அதனால எஸ்ஆர் ஆச்சு, இது எங்கேயும் போகாது, அவங்க வீட்டுக்குள்ள போய் நிற்கும். அதை பயப்பட்டீங்கன்னா உண்மையிலே உருப்பிடுவா. இல்லைன்னா நீங்க அவர் கண்டிப்பா வேலை செய்வார். ஏன்னா அன்னைக்கு பூரா 5 ரூபா 10 ரூபா கொடுத்து சேர்ந்தவன். அவங்க பிள்ளைகளுக்கு உள்ள இல்ல, உனக்கு ஓட்டுக்காக உன் மச்சான், உன் மாமன், உன் அண்ணன் தம்பி அவனை வாரிசா சேர்த்துட்டு இருக்க. புரியுதா? அன்னைக்கு உறுப்பினர் சேர்த்தா பத்தியா அவன் பிள்ளைலாம் உள்ள வரல வாரிசா. இப்போ உனக்கு தேவைப்பட்டவன் அவங்கள பூரா சேர்த்திருக்காங்க. இப்பதான் எல்லாரும் உள்ள நெல்லை தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த அவ்வளவு உள்ள உறுப்பினரை சேர்க்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அத்தைக்கு மீச முளைக்கிட்டு அதுக்கு ஒரு பார்ப்போம். அத்தைக்கு மீச முளைக்கிட்டு அதுக்கு ஒரு பார்ப்போம். என்னங்க மீச முளைக்கிட்டு அவரு நான் நேர்காணல் எடுக்கவே சொன்னாருங்க. இந்த நேர்காணல் மூலமாக நான் சொல்றேன், இந்த பொதுக்குழுவிலே எல்லாரும் சேர்க்கிறதுக்குள்ள தீர்மானம் நிறைவேற்றப்படும் சொல்லியிருக்காரு. பச்சவந்தி கேள்விப்பட்டீங்களா? பச்சவந்தி கேள்விப்பட்டீங்களா? பச்சவந்தி கேள்விப்பட்டீங்களா? சொல்லுங்க. அது நேரத்தை மாத்தும். சரி, இது ஆளுக்கு நம்பர் மாத்திர பச்சவந்தி 2 பேரும் ஒன்னா இருந்தா பிரிக்கிற பச்சவந்தி ஒண்ணு இல்ல. நானும் ராகவனுங்கிறவரும் ஒன்னா இருந்தோம். சரி, சங்கத்தை எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். அதையும் கேட்டேன். அவர் என்ன சொல்றாருன்னா, அவரு போட்ட கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்கிட்டாரு, அதனால அவரை சேர்த்துக்கிட்டோம்னு சொல்றாங்க. அப்ப நீங்களும் நீங்க போட்ட கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்க வேண்டியதானே? செஞ்சது தப்பு, செஞ்சது வாபஸ் வாங்குவோம். அப்ப அவரு அப்ப பொய் கேஸ் போட்டாரா? அதுக்கு இல்ல, அப்ப ராகவன் பொய் கேஸ் போட்டாரா? ராகவன் பொய் கேஸ் தான் போடல. இவரு தந்திரமா சொன்னா என்ன பச்சவந்தி, அந்த பச்சவந்தி மாதிரி நிறம் மாறிடும். வாங்கனே நீ எல்லாம் உள்ள பண்ணினா நீ தான் உங்களுக்கு தானே எல்லாம் ஒரு பொறுப்பு கொடுத்துருவேன், நீ தான் எல்லாம் வக்கீல்ட்டு, நீ தான் வக்கீல்ட்டு. அங்க வக்கீல் விடுவாரா? அங்க ஒரு வக்கீல் இருக்காரு. என்ன வக்கீல்? சீனிவாசன். இப்போ ஃபைனலா நெல்லை நாடக சங்கத்துல என்ன நடக்குது? நீங்க கேஸ் போட்டிருக்கீங்க, நீங்க சொல்றீங்க நானும் உறுப்பினர்ன்றீங்க, உங்க அடிப்படை உறுப்பினர் எடுத்தாச்சுன்னு அவங்க சொல்றாங்க. ஃபைனலா என்ன சொல்ல வரீங்க? அதை பதிவு பண்ணுங்க. கிடையாது, இப்ப இந்த 41 கிடையாது. அதாவது இந்த 41 கமிட்டி உறுப்பினர்களே இப்ப தலைவர் செயலாளர் பொருளாளர் எவங்க கிடையாது, கிடையாது. பதிவுத்துறை பிரகாரம் அதுக்கு பதிவு பண்ணல. இப்ப கூட 2000 வாங்கிட்டு வந்திருக்காங்க. இவங்க எப்படி வாங்கிட்டு தெரியல. இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன், சொல்லிடுறேன். சரி, ரைட்டு. சங்கம் திறந்தாங்கல்ல, நெல்லை நல்ல சங்கம் திறந்தாங்கல்ல, கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கியாச்சா? நீ வாங்கியாச்சுன்னு சொல்லியிருக்கல. நான் 2-3 மீடியாவில் பேசுறேன். அந்த மீடியாக்காரங்கெல்லாம் ஏன்டி இருக்கு தம்பி, நான் காமிக்கிறேங்க. இது வரைக்கும் காமிச்சியா? நீ காமிச்சிக்கலாமா? சரி, என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கலாமா? நீ நாங்கள் பாருங்க, என்ன தெரியுமா, நீ அங்கே துட்டு கொடுத்து வாங்கி வச்சிருக்கா, செல்லாது தம்பி, செல்லாது. சரிதா? அந்த தம்பி உன் படம் இங்கே ஓடாதும்மா. புரியுதா? உனக்கு 7 ஆரம்பிச்சுட்டு அதனால உனக்கு உன் படம் ஒரு மனுஷன் 30 வருஷம் தான் முடிஞ்சு போச்சு. இனி உனக்கு எல்லாமே இறங்குகாலாம். அதனால நீ உன் பொய் எழுக்கூடாது. ஆண்டவன் முடிச்சுட்டான். நீ உண்மையை சொல்லியா? நெல்லை நாடக சங்கத்துல நீ கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் அப்படின்னு நிறைவு சான்றிதழ் வாங்கிட்டேன்னு சொல்லியா? அதை நான் காமியா? நான் அந்த சங்கத்தை பற்றி பேசலையா? உன் பொண்டாடி மேல சத்துவம் சொல்லியா? உன் பிள்ளை மேல சத்துவம் சொல்லியா? வாங்கிட்டேன். அவர் சொன்னாரு தப்புங்க, நான் கம்ப்ளைண்ட் முடியாது. என் மேல கம்ப்ளைண்ட் முடியா? ஆம்பளை கம்ப்ளைண்ட் கொடு. நீ ஒரு ஆண் மகளிர் கம்ப்ளைண்ட் கொடு. வேற மனிதர்கள் பிள்ளைங்க கம்ப்ளைண்ட் கொடு. போ. சரி, நீங்க கூடுதலா ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கீங்க. அதாவது
நம்ம பேசுறது வந்து பொதுவா இன்னைக்கு இந்த நேர்காணல் எடுக்கிறதுக்கு காரணமே நானே பல திருப்பு நான் உங்களை அவாய்ட் பண்ணியிருக்கேன். சரியா? ஏன்னா இதே மாதிரி அதாவது நீங்க வந்து ஒருமையில பேசுறது தனிப்பட்ட தாக்குதல் எல்லாம் நீங்க பண்ணனாலதான் நான் கூப்பிடாத இருந்தது. இன்னைக்கு ஏற்குன்னா இப்ப தொடர்ந்து இப்போ யாரு 18 கோடி ஊழல்னு சொன்னாங்களோ அவங்க எல்லாம் இப்ப இவங்களை வந்து வரவேற்கிறாங்க. எனக்கு இப்ப நம்ம போன நேர்காணல் எடுத்து போட்டதுல ஒரு உங்க கூட டிராவல் பண்ணவங்கலாம் பதிவு பார்த்தேன். நான் இப்ப 2 நாள் நான் வந்து பொதுவா வந்து வாட்ஸ்அப் பாக்குறது இல்ல. அன்னைக்கு என்கிட்ட ஒரு ஆளு சொல்லி இதே மாதிரி பதிவு போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க. யாரு பாலகிருஷ்ணன். ஆமா, அவன் ஒரு அவஸ்தை. இந்த பக்கம் இருப்பான் மைக்கு கொஞ்சம் கொடுத்தா போதும், மைக்கு கொடுத்தா போதும். அவரு மேல உள்ள ஒரு அலிகேஷன் கூட சொன்னாங்க. ஏதோ ஈக்காடு தாங்கல இருந்துட்டு அங்க ஏதோ சங்கத்துல பிரச்சனை எல்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் நம்ம அதான் அந்த மாதிரி இல்ல அது என்கிட்ட உடனே ஒரு ஆள் சொன்னாரு, இந்த சங்கத்துல இருந்தாருங்க இவரு இப்படிலாம் பண்ணிட்டு போனாருங்க அப்படின்னு சொன்னாரு. நம்ம அதெல்லாம் சொல்ல விரும்பல. அது சொல்லணும் விருப்பப்பட்டாங்கன்னா அதை கூட நம்ம சொல்லிடலாம். என்ன நடந்தது டீடைல்ஸ் என்கிட்ட கொடுத்துருக்காங்க. புரியுங்களா? என்ன பண்ணாங்கன்னா இந்த ஆறுமநேரின்னு ஒரு குரூப் வச்சிருக்காங்க. புரியுதா? ஏன்னா பாலகிருஷ்ணன் ஆறுமநேரி, முத்துமாண்டியா ஆறுமநேரி, புரியுங்களா? சந்திரசேகர் பாண்டியா ஆறுமநேரி, புரியுங்களா? இப்படி நிறைய பேரு இந்த ஆறுமநேரி இவங்கதான் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு இவங்களுக்காக இவங்க சாலை அடிச்சாங்க. சரி, இதுதான் இல்ல அவங்க சாலாடி முதல்ல வந்து அவங்க மேல குற்றச்சாட்டு சொன்னதே இவங்க தானே. இதே நீங்க சொல்ற இந்த பாலகிருஷ்ணன் தான் 100 ட்ரிப் என்கிட்ட கூட நேர்காணல் கொடுத்துருக்காரு. இல்ல அதுதான் அதான் கேக்குறேன். உங்க கூட டிராவல் பண்ணத அன்னைக்கு இதாட்டு இப்ப சங்கத்துல 13 கோடி ஊழல் பண்ணு போட்டிருக்காங்க. அன்னைக்கு 18 கோடின்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் போயிட்டு சங்கத்து பேர இங்க இருந்துட்டு டெய்லி வாட்ஸ்அப்ல ஒரு 10 பதிவு, பேஸ்புக்ல அதுல இதுல எல்லாத்துலயும் பதிவு பண்ணதெல்லாம் இவங்க தானே. இது எல்லாத்தோட டேட்டாஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன். நான் வெளியிடுறதுக்கு தயாரா இருக்கேன். அது என்ன அதான் இனி இப்ப வந்து ஒவ்வொன்னா நம்ம வந்து நம்ம ரிலீஸ் பண்றேன். இந்த டேட்ல இவங்க யார் யார் என்னென்ன பேசினாங்களோ எல்லா டேட்டாஸும் நம்மகிட்ட இருக்கு. எல்லா டேட்டாஸும் நான் கொடுக்குறேன். இப்போ மக்களுக்கு நான் தொடர்ந்து நான் தர இருக்கிறேன். மக்கள் பார்க்கலாம். இப்ப தொடர்ந்து நம்ம வந்து நெல்லை நாடார் சங்கத்தோட ஒவ்வொரு வரையோட நேர்காணல் நம்ம பண்ணிட்டு வரோம். இப்ப வந்து திரு செல்வராஜ் அவர்கள்ட்ட வந்து சந்திச்சு அவரு தான் இந்த புக்கு கொடுக்கறதாகவும் ஊழல் சொல்லிட்டு இந்த புக்கை வந்து எல்லாரும் கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க. எதற்காக கொடுக்குறீங்கிறத அவர்கிட்ட கேட்டு அவரோட பதிலை நம்ம வாங்கியிருக்கோம். தொடர்ந்து இது சம்பந்தமான ஒவ்வொரு வரையும் நம்ம தொடர்ந்து நேர்காணல் எடுக்க இருக்கிறோம். தொடர்ந்து நாடாட்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.